ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம். சேலம் சிட்டியிலேருந்து ஏற்காடுக்கு நம்ம அஸ்தம்பட்டி கோரிமேடு வழியாக போயிருப்போம். அப்படி இல்லைன்னா அரூர் பைபாஸு குப்பனூர் போய் ஏற்காடு மலை ஏறியிருப்போம். ஸோ இப்போ நான் சொல்கிற ரூட்டு மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படி நான் சொல்கிற ரூட்டு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரூட் புதூர் கணவாய் ரூட்டு தாங்க. சேலம் ஃபயர் ரோட்ஸ்லேருந்து நம்ம ஓமலூர் போயிட்டு, ஓமலூர்லேருந்து காடையாம்பட்டி, அடுத்து தீவட்டிப்பட்டி போயிட்டு, தீவட்டிப்பட்டியிலேருந்து ரைட்டு பொம்புடி ரூட் எடுத்தோம்னா அங்கேருந்து ½ hour ட்ராவலுங்க. அங்கே தான் கணவாய் புதூர் இருக்குது. அங்கே நீ போயிட்டிங்களாவே ஏற்காடுன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் ரைட் கட் பண்ணி ஏறினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மலை ஸ்டார்ட் ஆகும். அதான் சின்னதாக கரடு மாதிரி இருக்கும். அது போகும்போது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷனில் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ நீங்கள் போகும்போது தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு க்ரௌடு எதுவுமே இருக்காதுங்க. ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா, சில பேர் அவங்க லவர்லாம் கூப்பிட்டு போனாங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, தனியாக ஒரு ட்ராவல் அட்வென்ச்சர் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு அந்த ரூட் இருந்ததுங்க. என் லைஃப்பில் அதை மறக்கவே முடியாது. நான் இத்தனை நாளாக இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த ரூட்டு கிடைச்சதுல நான் எப்போ ஏற்காடு போனாலும் இந்த ரூட்டில் தாங்க போய் ஆகணும்னு ஒரு முடிவே பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி இந்த மலை ஏறும்போது நீங்கள் மலை ஏறுற மாதிரியே தெரியாது. அடிக்கடி சமதளை வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை எல்லாமே அழகாக அப்படியே கண்ணு குளிராக காட்சி அளிக்குங்க. நம்ம போகிறதுக்கே அவ்வளோ பிடிக்கும். அதாவது எல்லா இடத்துலையும் இப்போ போகணும்னா நம்ம வேகமாக போகணுன்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துலலாம் ஸ்லோவாக போனால் அது நமக்கு பிடிச்ச சாங் ஒன்று போட்டுட்டு கேட்டுகிட்டே போகும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. யாராவது இப்போ ஏதாவது ஒரு மன அழுத்தமோ சோகமோ ஏதாவது இருந்தாங்கன்னா, எங்கேயா நம்ம தனியாக போகணும்னு நினச்சிங்கனாவோ இந்த ரூட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஏதோ வெஹிக்கிள் போகிறதோ நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஏதோ ஒரு சில வண்டி மட்டும்தான் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். மற்றபடி இந்த ரூட்டில் யாருமே இல்லைங்க. நம்ம மாட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு என்ஜாய்மெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்போ நம்ம முன்னாடியே கோரிமேடு போயிட்டு அந்த ரூட் ஏறும்போது அது ஃபுல்லாக ஏர்பின் பெண்டு வளைஞ்சு அந்த மாதிரி ஏறிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது நேச்சுரலாக ஏதோ ஒரு அட்வென்ச்சர் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரூட்டில் எங்கேயுமே கடை எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் தேவைன்னா கீழேயே வாங்கிட்டு மேலே போயிடுங்க. அங்கே மேலே போய் ஜாயிண்ட் ஆகிற ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேதுவராயஸ் மலை போவோங்க பார்த்தீங்களா, அதில் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்டு தாங்க இந்த ரூட்டு. நம்ம மேலே போனோடனே லெஃப்ட்டில் கட் பண்ணோம், நம்ம சேதுவராயஸ் போகிற ரூட்டு தாங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேராவது நான் இந்த ரூட்டில் போனேன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதை பார்த்து எத்தனை பேர் எனக்கு லைக்கோ இல்லை இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ நான் போடலான்னு தான் இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொல்லிமலை போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். போயிட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு கோடை விழா வரப்போகுது. அப்போ எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போது இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூட்டு பிடிக்கும். ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். டியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.